இப்ப இங்க வந்தீங்க? நான் கோவில்ல வேற வழி இல்லாம நான் அமைதியா இருந்தா அதையே அட்வான்டேஜா எடுத்துக்குவீங்களா? அப்படியே வீட்டுக்குள்ள வரலான்னு பாக்குறீங்களா? நீங்க நினைக்கிறதெல்லாம் ஒரு நாளும் நடக்காது. அப்படி ஏதாவது நினைச்சுக்கிட்டு நீங்க இதெல்லாம் பண்றதா இருந்தா தயவு செஞ்சு அந்த எண்ணத்தை மாத்திக்கோங்க. அதான் நான் இவ்வளவு தூரம் சொல்றேன்ல. இன்னும் நான் என்ன சொல்லணும்னு நினைச்சு இங்கே நின்னுட்டு இருக்கீங்க? போங்க. நீ பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சாச்சா? இல்ல இன்னும் இருக்கான்னு நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏதாவது பேலன்ஸ் இருந்தா சொல்லிடுங்கடா. எல்லாத்தையும் மொத்தமா கேட்டுட்டு கடைசியா எதுக்கு நான் இங்க வந்தேங்கிற விஷயத்த சொல்றேன். என்ன அவ்வளவுதானா? சரி, அப்ப நான் விஷயத்துக்கு வரேன். எனக்கு பெஸ்ட் ஜேர்னலிஸ்ட் அவார்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது உனக்கு தெரியும் நினைக்கிறேன். அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன்ல நான் அவார்டு வாங்கும்போது நீயும் பாவையும் அங்க இருக்கணும்னு நான் விரும்புறேன். அதுக்கு தான் உன்னை பார்த்து இன்வைட் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். மத்தபடி நீ நினைக்கிற மாதிரி எந்த தாட்டும் என் மனசுல இல்ல. ஆனா என்னைக்கா இருந்தாலும் நீ என்ன புரிஞ்சுப்பேங்கிற நம்பிக்கை மட்டும் எனக்கு இருக்குதுடா. ஹலோ, யாருங்க நீங்க? உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? உங்களுக்கு அவார்டு கொடுத்தா என்ன, கொடுக்கலன்னா எனக்கு என்ன? நான் எதுக்காக வரணும்? உங்களுக்கு வேணும்னா திரும்ப நான் உங்ககிட்ட வந்துருவேன்னு நம்பிக்கை இருக்கலாம். ஆனா எனக்கு அதெல்லாம் இல்ல. ஏன்னா நீங்க சொன்னீங்களே ஒரு விஷயம், நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டு வருவேன்னு. அதையே தான் நானும் சொல்றேன். நான் பண்றது கரெக்ட் தான்னு ஒரு நாள் உங்களுக்கு புரிய வரும். அதோட நீங்க பண்றதும் பண்ணிட்டு இருக்கிறதும் எவ்வளவு பெரிய தப்புன்னு உங்களுக்கு புரியும். இந்திரா, உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டா? உனக்கு வேணா ஒவ்வொரு தடவையும் என்னை பார்க்கும்போது கோபம் வரலாம். ஆனா நீ என் மேல கோபப்படும் போதெல்லாம் உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா தான் இருக்கு. நீ எதெல்லாம் நிஜம் நினைச்சுக்கிட்டு இருக்கியோ அதெல்லாம் கண்டிப்பா ஒரு நாள் பொய்ன்னு உனக்கு தெரிய வரும். ஆனா அப்போ உன்னால அதை தாங்கிக்க முடியாது. அதனாலதான் உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீயும் பாவையும் கண்டிப்பா இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும். ஏண்டி குடும்பம் மாடி இது? இங்க யாருக்குமே மரியாதைனா என்னன்னே தெரியாதா? நான் இந்த வீட்டோட மாப்பிள்ள. ஏண்டி அந்த நினைப்பு இங்க இருக்கிற யாருக்காச்சும் இருக்கா? ஆளாளுக்கு பக்கம் பக்கமா டயலாக் பேசுறாங்கல்ல, ஒரு வார்த்தை பேசிருப்பேன் நாடி. ஏன் நீ கூட என்ன புருஷனை நடத்துற மாதிரியா நடத்துற? ஏதோ தொடப்ப கட்டி யூஸ் பண்ற மாதிரி தானே யூஸ் பண்ற. ஏன் உங்க அப்பா என்ன கண்ணால பார்த்தா எரிச்சிருவாரு போல. எப்ப பார்த்தாலும் உருன்னு முறைச்சுக்கிட்டே இருக்காரு. ஒரே மாதிரி ரியாக்ஷன். இப்படியே முழிச்சுக்கிட்டே இருந்தா என்னடி பண்ணுவ? உங்க அம்மாட்ட ஒரு காஃபி தாண்டி கேட்டேன். இந்த இருங்க மாப்ள, இந்த வந்து ரெண்டு போச்சு. 2 மணி நேரம் ஆச்சு, இன்ன வரைக்கும் காஃபி வரல. ஐயோ, பழக்கம் போல மனசுல இருக்க எல்லாத்தையும் சொல்லிட்டேனே. வீடியோ வீடியோ எடுத்து வச்சிருக்காளா? போனை தான் பாத்துட்டு இருக்கா. இப்ப தைரியமா பேசலாம். உங்க அக்கா, உங்க அண்ணன், பெரியப்பா யாருமே என்ன மதிக்கிறதே இல்ல. இல்ல எனக்கு புரியல, உங்களுக்கு எல்லாம் என்ன பார்த்தா எப்படி தெரியுது? இது வேற. என்ன நக்கலா? இல்ல, நான் கொசுவதான் அடிச்சேன். யூ கண்டினியூ. கண்டினியூவா? ஏண்டி நான் என்னடி சொற்பொழிவா ஆத்திக்கிட்டு இருக்கேன்? எல்லாத்துக்கும் சேர்த்து உங்களுக்கு எல்லாம் ஒரு நாள் இருக்கு, அப்ப தெரியும் இந்த ரவி யாருன்னு. இதுக்கு வேற வேலை இல்ல. கூடாது. உன் பங்குக்கு நீ இதை வச்சு என்ன மிரட்டுறல்ல? கண்ணு மட்டும் ஒரிஜினலா இருந்தா இங்க இருக்கிற எல்லாரையும் சுட்டு தள்ளி இருப்ப. பாத்து சின்ன பசங்களாட்டம் விளையாடிக்கிட்ட. எது சின்ன பசங்க ஆட்டமா? எந்த விஷயம் நம்ம பையனுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? உங்களை தான் கேக்குறேன். எந்த விஷயம் கபிலனுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க?
நான் திரும்ப கூப்பிடுறேன். ஏய், என்ன செல்வனாகி இது? கையில கண்ணெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க? கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் வரல. இல்ல, அது 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 வந்து கபிலன். நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். கொஞ்ச நாளாவே உங்க நடவடிக்கை சரியில்லை. எதையோ என்கிட்ட இருந்து மறைச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. நான் நார்மலா ஆபீஸ் விஷயம் தான் பேசிக்கிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். இதை என்ன நம்ப சொல்றீங்களா? இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? ஏய், என்னம்மா பண்ணிட்டு இருக்க? உங்க அப்பாவை சுட்டு கொல்ல போறேன். மா, இதெல்லாம் சுடாதுமா. அது சும்மா டம்மி பொம்மை துப்பாக்கி. நானும் பாவையும் விளையாடிட்டு இருந்தோம். நான் தான்மா கீழே வச்சேன். அதை நீங்க எடுத்துட்டு மேல வந்திருக்க. அப்போ நிஜமான துப்பாக்கி இருந்தா போய் எடுத்துட்டு வா. உண்மையாவே உங்க அப்பா இன்னைக்கு நான் சுடணும். அம்மா, ஏய், என்ன நீ? அதை இறக்கிட்டு பேசுமா. இப்ப என்னம்மா ஆச்சு உனக்கு? ஏமா அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? பின்ன என்னடா, இவர்கிட்ட எதை பத்தி கேட்டாலும் வாயவே திறக்க மாட்டேங்கிறாரு. மா, இப்ப என்னம்மா ஆச்சு? பா, ஏதாச்சும் பிரச்சனையா? கேக்குறான்ல, சொல்லுங்க. ஏய் கபிலா, அவதான் ஏதோ உளறிட்டு இருக்கானா, நீ அவ கூட சேர்ந்துக்கிட்டு? யாரு? நான் உளறேனா? அப்ப இவ்வளவு நேரம் என்ன பேசிட்டு இருந்தீங்க என்கிட்ட? கேக்குறேன்ல, சொல்லுங்க. ஏய், இப்ப நீங்க 2 பேரும் வெளியில போக போறீங்களா இல்லையா? போங்க வெளிய. உங்களை தான் சொல்றேன், முதல்ல வெளியில போங்க. என்னாச்சு? போங்கன்னு சொல்றேன்ல.